பார்த்தப்பறம் தான் ஹூஸ் இஸ் காய், எப்படி இப்படி ஒரு அழகான ஒரு நடிகர், இப்படி ஒரு ஆக்டிங் டேலண்ட்டோட பொட்டென்ஷியல் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நிறையா அவரோட கிளாசிக் ஃபிலிம்ஸ் பார்த்தேன், ஸ்பெல் பவுண்டாக இருக்கட்டும், போக் ஷாப்பில். அண்ட் அவரோட ரோலை ரிப்ரைஸ் பண்ணுற மாதிரி ஒரு படம் நடிக்கிறது ஃபர்ஸ்ட்டு ஐ நீட் டு தேங்க் தி யூனிவர்ஸ். ஏன்னா ஐ வாஸ் ஆல்வேஸ் பிக் டைம் ஃபேன் ஆஃப் கிரெகரி பெக். ஸோ அவரோட ஒரு முக்கியமான படம் தன்னோட கெரியரில் ஓமன். அதில் வந்து ஒரு சின்ன பார்ட், இது வந்து ஓமன் படம் கிடையாது, ஏன்னா பழைய ஜென்ம நட்சத்திரம் வந்து அதோட எக்ஸாக்ட் தமிழ் வெர்ஷனாக இருக்கும். இது வந்து அதோட ப்ரீக்வலாக இருக்கும். இட்ஸ் அ நியூ, அந்த ஆன்டிகிரைஸ்ட் அந்த புக் ஆஃப் ரெவலேஷனில் தான் வந்து வரும் ஓமன், லைக் ஆன்டிகிரைஸ்ட்டை பற்றி, தஜ்ஜால் பற்றி. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் ஐடியாவை எடுத்து டேரக்டர் ஸ்பின் ஆஃப் ஒரு புது கைண்ட் ஆஃப் டெய்ல். ஸோ இதோட பிகினிங் தான் அது. அண்ட் ஒரு நொடிக்கு நீங்கள் பார்த்த அந்த கடைசி கிளைமேக்ஸ் எப்படி உங்களுக்கு சர்ப்ரைசிங்காகவோ ஷாக்கிங்காக இருந்ததோ அதே மாதிரி இம்பேக்ட் வந்து இந்த படத்தோட கிளைமேக்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் டு டாக் அபவுட் த டீம், யூ ஒன்லி ஆஸ் ஸ்ட்ராங் ஆஸ் யூர் வீக்கஸ்ட் லிங்க். இது என்னோட டீம் இல்லை, திஸ் இஸ் மை கோர். லெட் இட் பி த டேரக்டராக இருக்கட்டும், அது மாதிரி கேமராமேனாக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டர், எடிட்டர், இந்த கோ ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் எல்லாமே வந்து வி ஆர் ஆல் பார்ட் ஆஃப் த ஃபேமிலி. அண்ட் இதில் வந்து ஒருத்தர் தப்பு பண்ணாலும் சரி, வி ஆல் லூஸ் இட். ஸோ நாங்கள் ஒருத்தர் வந்து எங்கேயுமே விட்டு கொடுக்காம இந்த டோட்டல் டீம் எஃபர்ட்டோட அந்த படம் பண்ணோம். இப்படி தான் ஒரு நொடி பண்ணோம். ஒரு நொடியோட படத்தை வந்து லைக் ஐ திங்க் ப்ரிவ்யூ வந்து ஒரு ரஃப் வெர்ஷன் தான் பார்த்தாரு. ரஃப் வெர்ஷன் பார்த்துட்டு விஜயன் சார் வந்து வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட். அதுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வி ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் நம்ம ஜென்ம நட்சத்திரம் ஒர்க் பண்ணிட்டு he said we'll go ahead with the project. படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரத்தான் அந்த படத்தோட ஷூட் ஆரம்பித்தோம். அண்ட் டு டாக் அபவுட் த டீம், இட்ஸ் அ ப்ரொஃபஷனல் டீம். நானும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பேன், நீங்களும் பண்ணியிருப்பீங்க. சி, குட் மார்னிங், வணக்கம் ப்ரோ ஆரம்பித்தோன்னா ஓகே குட் நைட் சொல்கிற வரைக்கும் there won't be any gossips. படத்தை என்ன டாஸ்க் இருக்கோ அதை பற்றி மட்டும்தான் பேசுவோம். அண்ட் we are all teetotalers, ஸோ ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் எதுவும் கிடையாது. அண்ட் வெரி குட் ப்ரொஃபஷனல் டீம். என்ன கமிட்மெண்ட் ப்ரொடியூசருக்கு பண்ணுவோமோ, என்ன கமிட்மெண்ட் ஆர்டிஸ்ட்க்கு பண்ணுவோமோ, லெட் பி த டெக்னீஷியன் சைட்லாம் இருக்கட்டும், இல்லை அது எல்லாமே வந்து டு த பார் அட்லீஸ்ட் ஒரு 95% we have achieved. 1% ஏதாச்சும் ஒரு இதனால தான் எங்களால் கொடுத்த கமிட்மெண்ட்ஸ் பண்ண முடியாமல் இருந்திருக்கும். பட் 95-100% கிட்ட we nearly achieved. அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட் வந்து we have to thank நிறைய பேருக்கு. முக்கியமாக வந்து இந்த படம் பார்த்துட்டு ரஃப் வெர்ஷன் மாமா மூலமாக ராகுல் ப்ரோ வந்தார். அண்ட் படம் பார்த்துட்டு அவர் சொன்ன ஃபர்ஸ்ட் வார்த்தை என்னென்னா, படம் செம்ம கிரிப்பாக இருக்குது ப்ரோ அப்படின்னாரு. சி, உங்களுக்கே தெரியும் நான் எவ்வளோ படம் பண்ணியிருப்பேன். ஸோ எவ்ரி மேடாக வந்து ஃபார் அன் ஆக்டர், ஏன்னா இது வரைக்கும் நான் இந்த ப்ராஜெக்டையும் நான் சூஸ் பண்ணி பண்ணலை. எனக்கு உங்களுக்கு முக்கியமாக தேங்க் பண்ணுறது எதுக்குன்னா, ஒரு நொடி பார்த்துட்டு நீங்கள் எழுதின அந்த விமர்சனம் இருக்குல்ல, நல்லா நடிச்சிருக்காங்க, தமிழ் நல்லா நடிச்சிருக்காங்க, அதுக்கு மேலே நான் ஆடிஷன் பண்ணலை. இப்போ எனக்கு ஆப்ஷன்ஸ் வருது. ஓகே, இந்த ப்ராஜெக்ட்ஸில் இந்த சூஸ் பண்ணலான்ற ஆப்ஷன்ஸ் வந்து எனக்கு இப்போ தான் கிடச்சிது ஆஃப்டர் ஒரு நொடி. அண்ட் ஜென்ம நட்சத்திரத்துக்கு அப்புறம் இன்னும் பெட்டராக இருக்கும்னு நம்புகிறேன். ஆஸ் அன் ஆக்டராகவும் ஒரு நொடியை விட ஐ க்ரூம் மை செல்ஃப், இன்னும் லேர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து இன்னும் ஆஸ் அ பெட்டர் ஆக்டராக நீங்கள் பார்ப்பீங்க அஜய்ன்ற கதாபாத்திரத்தில். அண்ட் ஃபார் விஜயன் சார் ஃபார் எக்ஸாம்பிள், இந்த படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப வி ஹேட் அ பட்ஜெட், இந்த மாதிரி தான் பண்ண போகிறோங்க. ஸோ நைட் ஷூட் நாங்கள் பண்ணுறோம். அதுவும் வந்து இட் வாஸ் உங்களுக்கு தெரியும் 6 o'clock ஆரம்பிக்க வேண்டியது 7 o'clock தான் ஆரம்பிக்கிறதா இருந்தது. ஏன்னா இட் வாஸ் டார்க்கால ஏர்லி மார்னிங் 5:15 போல் விடிஞ்சிரும். ஸோ இந்த பர்டிகுலர் டைமில் கிட்டத்தட்ட எல்லாருக்கும் பெண்டுகள் இருந்துச்சு. மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் வாஸ் டபுள் கால் ஷீட் தான் எல்லா நாளுமே. அண்ட் கூட நடிச்ச டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட உயிரை கொடுத்து உழைச்சிருக்காங்க. அண்ட் நீங்கள் உழைப்பை வந்து நீங்கள் ஃப்ரேமில் பார்ப்பீங்க. ஒரு நொடியை விட ஒரு பெட்டர் ஃபிலிம் எங்களால் கொடுக்க முடிஞ்சது. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. இதுக்கப்புறம் இங்கே நிறைய பேர் நட்புக்காகவும் அன்புக்காகவும் வந்திருக்காங்க. முக்கியமாக சொல்லப்போனால் மகேஷ் வந்து என்னோட நீண்ட கால நண்பர். அது மட்டும் இல்லை, என்னோடய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், என்னோட கம்ப்ளீட் மிரர். நான் மனசில் என்ன நினச்சேன்னு கூட ப்ராப்ளி அவருக்கு தெரியும். அதே மாதிரி தான் வைஸ் வர்ஸா. அண்டு எனக்கு கிடைக்கிற புகழாக இருக்கட்டும் எல்லாமே வந்து மகேஷ்க்கும் ஈக்குவல்ன்றது நான் ஷேர் பண்ணுவேன். அதே மாதிரி கேபிள் சங்கர் சார் கூட அவர் கூடயும் வந்து 2013 ஃப்ரெண்ட்ஷிப்.
அவரோட எடுத்த படங்கள் வந்து ஃபஸ்ட்டு அவர் இமேஜின் பண்ணுறது தமன் ஆஸ் எ ஹீரோ, அந்த படத்தில் ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு சொல்லி. அதே மாதிரி கூடிய சீக்கிரம் நாங்கள் அடுத்த ஒரு ப்ராஜெக்ட்ஸ்லேயும் ஒர்க் பண்ண போகிறோம். அதை பற்றி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வரும். தென் முரளி சார், எப்படி நாங்கள் ஒரு நொடியோட ரஃப் வெர்ஷன் பார்த்து எங்களுக்கு ஜென்ம நட்சத்திரம் கிடைச்சதோ, ஜென்ம நட்சத்திரமோட ரஃப் வெர்ஷன் பார்த்துட்டு எங்களுக்கு அடுத்த படம் இதே டீமோட கமெண்ட் பண்ணது தான் முரளி சார். ஸோ அவரை பற்றி சொல்லணும்னா இஸ் அ பிக் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஃபார் த பாஸ்ட் 40 years. நம்ம கோகுலம் ஸ்டுடியோ கேள்விப்படுறோம், பெரிய இதெல்லாம் போயிருக்கோம். சாரோட தான் அந்த கோகுலம் ஸ்டுடியோ நவ் பெஸ்ட் காஸ்ட் ஸ்டுடியோன்னு மாறி இருக்கேன். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 50% ஷூட் முடிச்சிட்டோம். அண்ட் வித் த சேம் டீம், நோ சேஞ்சஸ். அண்ட் திருப்பி எங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா ஆக்டர்ஸ், கோ ஆர்டிஸ்ட் நிறைய பேரோட திருப்பி இதே டீம் வந்து ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். அண்ட் அது வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து கம்மிங் டேஸில் வரும். அப்புறம் மீரா கதிரவன் சார், நான் வந்து உங்களை கூத்துப்பற்றை ஜெயராம் மாஸ்டரோட அவள் பேர் தமிழரசியில் மீட் பண்ணியிருக்கேன் சார். ஸோ ஒரு பிரமாதமான ஒரு இலக்கியவாதி, ஒரு ஸ்ட்ராங் சென்ஸ் ஆஃப் அவரோட லைக் ஸ்டோரி டெல்லிங்காக இருக்கட்டும். ஏன்னா ஒரு டேரக்டருக்கு ஒரு விஷன் வேணும், ஒரு கருத்தியல் வேணும். அது எல்லாமே வந்து சாருக்கு வெரி ஸ்ட்ராங் ஸ்டாண்ட்ஸ் இருக்கு. அவரோட ஹபீபி படம் நான் ஆக்சுவலாக இந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்க ஒரு முக்கியமான படம் சார். தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் ஹாரர் ஜானரில் எங்கள் டிஸ்கஷன்ஸ் டேபிள்லேருந்து எல்லாமே பேசுகிறது அறிவழகன் சாரோட ஈரம் படம். அந்த படத்தில் இருக்கிற அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ்க்கு ஈக்குவலண்ட்டாக மேனேஜ் பண்ண முடியுமா நம்ம படத்தில்னு சொல்லி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணாத நாளே கிடையாது. உங்கள் சப்தம் மூவி வர வரைக்கும் வி வர் ரியலி எக்ஸ்பெக்டிங். ஏன்னா ட்ரெய்லர் சூப்பராக இருந்தது. அதோட விஷுவல் பார்க்குறப்ப அந்த சவுண்டு, நீங்கள் உங்களோட விஷுவல் சென்ஸ் அது எப்படி இருக்கும், கம்ப்ளீட்லி ஒரு த்ரில்லர் அண்ட் ஹாரர் ஜானருக்கு நீங்கள் மாஸ்டர் கிளாஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் எனக்கு வந்து எனக்கு கொஞ்சம் கிளாசிக்கலராக, எனக்கு முந்தைய ஜென்ரேஷன் பீப்புள் கூட பேசுறது பழகிறது ரொம்ப பிடிக்கும். அது முக்கியமாக ஆக்டர்ஸோட. ஏன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இது ஷேர் பண்ணுற விதம் இருக்குல்ல. நானே அந்த ஈராவில் போய் அவங்களோட வாழ்ந்து இது பண்ண மாதிரி எனக்கு நான் ஃபீல் பண்ணுவேன். தலைவாசல் விஜய் சார் கூட அப்படி தான். ஷூட் பண்ண டேஸ் கம்மி, சார் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விதமோ, ஏன்னா லைக் ஆஃப் த கேமரா நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறப்ப பேஷன், ஒரு நீங்கள் சொல்ல மாதிரி ஒரு ஆக்டர் மெச்சூர் ஆகிறப்ப நிறைய ஸ்கூலில் போய் கற்றுக்க முடியாது. ஐ டிட் தியேட்டர் ட்ரைனிங், பட் இருந்தாலும் வந்து ஆக்டிங் அப்படி கற்றுக்க முடியாது. உங்களுக்கு அந்த இன்னொருத்தவங்க ஷூஸில் இருந்து அந்த எம்பத்தியோட பார்த்தா தான் அது புரிஞ்சுக்க முடியும். ஸோ சாரோட அந்த லைக் ஆல் லாங்குவேஜஸில் பண்ணியிருக்காரு. ஹிந்தி, ஹீ கேன் டப் 5 லாங்குவேஜில். ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறது நிஜமாலே நானும் அந்த இதில் எக்ஸ்பீரியன்ஸ் கலந்துட்டு வாழ்ந்த மாதிரி எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாரு. ஹீ மேட் மீ கம்ஃபர்டபுள். அவர் தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக சொன்னேன், நான் வைஸ் வர்ஸா கிடையாது. அண்ட் மால்வி வந்து லைக் பஞ்சாபி கேர்ள், சுத்தமாக ஒரு வார்த்தை கூட தமிழ் தெரியல. இப்போ தமிழ் நம்ம படம் நடித்ததுக்கப்புறம் தினமும் தமிழ் கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க, ஸ்போக்கன் தமிழ் கிளாஸ். ஸோ ஆன்லைனில். ஸோ அவங்களோட பேஷன் ரியலி அன்பிலீவபிள். அடுத்த படம் நான் தான் டப் பண்ணுவேன்னு அடம் பிடிக்கிறாங்க. இந்த ரக்ஷாவாக இருக்கட்டும், சார் லோகேஷ் சார் இருக்கட்டும். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து 11 மூவி வந்து நான் ஓட்டிட்டுலாம் சார் பார்த்தோம். சாரி, எங்களால் இது பண்ண முடியலன்னா இந்த படத்தோட ஷூட் போயிட்டு இருந்தது. ஃபினாமினல் மூவி. அதுலேயும் வந்து முக்கியமாக அந்த கிளைமேக்ஸ், ஸோ அந்த ஒரு த்ரில்லருக்கு கடைசி 10 minutes வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த வே அதை ஜஸ்டிஃபை பண்ணது, இன்னொன்று வந்து ஆடியன்ஸை சீட் பண்ணாமல் அந்த இது எக்ஸ்போசிஷன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது சார். உங்களுக்கு மிகப்பெரிய இடம் இருக்குது சார் தமிழ் சினிமாவில். தேங்க்ஸ் ஸோ மச். அண்ட் சஞ்சய், ஸோ என் டீம் பற்றி பெருமையாக சொல்கிறது, நீங்கள் லெட் இட் பி டேரக்டரை பற்றியாக இருக்கட்டும், இல்லைனா கேமராமேனை பற்றியாக இருக்கட்டும், மியூசிக் டேரக்டரை பற்றியாக இருக்கட்டும், அது கம்ப்ளீட்டாக எனக்கும் அதில் பெருமை. ஏன்னா எல்லாமே வெரி டேலண்டட் பீப்புள். அதான் சொன்னேன், ரைட் ஃப்ரம் த வேர்ட் கோ எதை பற்றியும் நாங்கள் பேசவே மாட்டோம், ஒர்க்கை பற்றி மட்டும்தான். அண்ட் இந்த படத்தில் வந்து அத்தனை டெக்னீஷியன்ஸும், லெட் பி சிவம் ஆர்ட் டைரக்டர், அருண் ப்ரோ, மைத்ரியன், சூர்யா, கேஜி ப்ரோ, அண்ட் மியூசிக் டைரக்டர் சஞ்சய், அப்புறம் டைரக்டர். ஸோ எல்லாரும் வந்து ஆஸ் அ யூனிட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நீங்கள் எந்த இடத்துல லெட் இட் பி ஆர்ட் டைரக்டர், சிஜி, எந்த ஃப்ளா இருந்தாலுமே அது மொத்தமாக சேரும். அதே இது பெருமையாக இருந்தாலும் மொத்தமாக தான் சேரும். ஸோ இதே டீம் தான் அடுத்த படமும் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதுவும் வந்து ஒரு இதை விட ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க நாங்கள் ட்ரை பண்ணுறோம். அப்புறம் முக்கியமான மேட்ரு என்னோடய மாமா. சரி, உங்களுக்கு தெரியும் ஒரு ஆக்டர் வந்து எவ்வளோ
ஆக்டர் மட்டும் இல்லை, சினிமாவில் இருக்கட்டும், ஜென்ரல் லைஃப்லேயே வந்து வெரி என்ன அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ வி ஹாவ் அ டேலண்ட். நான் வந்து எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸும் சரி, எந்த ஒரு ஓகே தெரிஞ்சவங்க அப்படின்னு அப்ரோச் பண்ண மாட்டேன். அண்ட் மாமா முக்கியமாக சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கு, நீ பார்த்துக்கிறீங்களா தம்பி அப்படின்னாரு. நான் பார்க்குறேன் சார், என் ஃப்ரெண்டோட பொண்ணு தான், ஃபினான்ஷியரு. அதுனா ஓகே, என்ன எதிர்பார்க்குறீங்கன்னாரு. எதுவுமே வேணாம் சார் அப்படின்னா. ஏன் தம்பி அப்படின்னாரு. இல்லை சார், அவங்க காசு வச்சா அந்த உழைக்காத காசு எனக்கு ஒட்டாது சார் என்ன. ஸோ இதே மாதிரி தான் என்னோடய ஃபிலிம் கேரியர்லையும் நான் இதுக்காக ஐ டேக்கன் அ லாட் ஆஃப் ரிஸ்க். ஃபேமிலிக்காக இருக்கட்டும், ஏன்னா ஒரு நல்ல ஜாப்லேருந்து குவிட் பண்ணிட்டு வரப்போ எதுக்கடா வேலையை விட்டு வந்தேன், அதிலே இருந்திருக்கலாமே, உனக்கு ப்ராப்ளி யூ வுட் ஹவ் மேட் லாட் ஆஃப் மணி அப்படின்னு இருக்கும். பட் தேர் இஸ் அ பேஷன். இன்னொன்று, என் திறமைக்கு எனக்கு கிடைச்சது வாட் எவர் பிளேஸ் ஐ டிசர்வ் இட் கம்ப்ளீட்லி. அதுக்கு தெர் இஸ் நோ பார்ட். ஏன்னா ஐ ஹாவ் அ பாலிசி. எவ்ரிடே ஒரு நாளைக்கு ஒருத்தர் 20 minutes தன்னோட கிராஃப்டை பற்றி 3 வருஷம் படித்தா ஹீ பிகம் an expert in the field. ஸோ அட்ஸ் இயர்ஸ் ப்ராக்ரஸ். 10 years இருக்கட்டும், 15 years இருக்கட்டும், உங்களுக்கு அந்த வந்து அந்த ப்ரொஃபஷன் பற்றி இதை பற்றி நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் மாமா வந்து கிட்டத்தட்ட நான் ஃபஸ்ட்டு சார் தான் கூப்பிட்டுட்டு இருந்தேன் 12 years பேக். சொன்னப்போ ஹி டோல் மீ, இப்போலாம் நீ என்ன ஓடனாலும் ஓடிக்கிட்டே இருக்கணும், இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம். 24க்கு மேலே தான் தம்பி, 25 ஆகிடும்னாரு. ஸோ எவ்ரிடே நானும் மகள் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதனால் வந்து நான் ட்ரை பண்ணாமல் இல்லை, இது பண்ணாமல் இல்லை. ஐ புட் ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணுறப்ப தெரியும் ரொம்ப மோசமான ப்ராஜெக்ட். ஏன்னா ஸ்டார்ட் பண்ணுற அன்னைக்கு ஷூட் பண்ணுறப்ப தெரிஞ்சிடும். பட் ஐ கேவ் மை 100% எல்லா படத்துக்கும். அந்த படம் ரிலீஸ் வரைக்கும் நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அந்த படம் இப்போ ஓடலைதுன்னா நான் நடித்த ஒரு 10-11 படங்கள் அத்தனை ப்ரொடியூசரோடையும் இன்னைக்கு வரைக்கும் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் விஜயன் சாராக இருக்கட்டும். இந்த மூவி வந்து ஒரு நொடியோட ஒரு பெட்டர் ஃபிலிம். அண்ட் மாமாவோட பிளெஸிங்னால, ஏன்னா இட்ஸ் டைம் சொல்கிறதா என்னை பொறுத்த வரைக்கும் யூ புட் யுவர் ஓன் எஃபர்ட். அதுக்கான பிரதிபலன் வந்து ஏதோ ஒரு டைமில் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும். ஏன்னா எவ்ரிபடி லைஃப் அவங்களுக்கு ஒரு அப்ஸ் இருக்கும், ஒரு கிராஃப் மாதிரி தானே. அப்புறம் டவுன் இருந்தால் நிச்சயமாக அப் இருக்கும். ஸோ ஈவன் வென் யூஆர் டூயிங் ப்ரிட்டி வெல், நல்லா போயிட்டு இருக்கிறப்பையோ யூ ஹாவ் டு ஒர்க் ஈவன் மோர் ஹார்ட். உங்களுக்கு வந்து அதே பலன் கிடைக்கும். இப்போ என்னோடதை பற்றி சொன்னாங்க, மணிப்ரோவோட ஸ்ட்ரகிள்ஸ் பற்றி யாரும் சொல்ல. மணிப்ரோவும் கிட்டத்தட்ட என்ன மாதிரி தான், ஹீ ஹேட் அ வெரி டஃப் சைல்ட்ஹுட். அதுக்கப்புறம் சென்னையில் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டார். அது நாங்கள் 2017 ஒரு படம் பண்ணோம், ரொம்ப நல்லா இருந்தது, கண்மணி பாப்பான ஒரு படம். ஸோ ஒரு ஸ்மால் ப்ராஜெக்ட், இம்மீடியட்டாக வந்து ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்தோன்னு ஒருத்தர் வாங்கிட்டாங்க, ஆனால் ரிலீஸ் பண்ண படத்தை. அதுக்கப்புறம் எங்களுக்கு 23 வரைக்கும் ஆச்சு. ஒரு டேரக்டர் நிலைமை யோசிச்சு பாருங்க, ஒரு நல்ல படம் எடுத்து அதை ஃபர்ஸ்ட் அதை விற்றுட்டு வேலையை எதுவும் பண்ண முடியல, அடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இது பண்ணல. அந்த ஸ்ட்ரகிள் அவங்க ஃபேமிலி கோ த்ரூ பண்ணது, அதெல்லாம் ஃபினாமினல் டாஸ்க். ஸோ இந்த படம் எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் டீம் மணி ப்ரோ. ஸோ சேம்லி வி கோனா ட்ராவல் அகேன் அண்ட் அகேன். அதனால எங்கள் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இப்போ இந்த படம் ஓடிடுச்சுன்னா வி திங்க் அபவுட் இந்த வேற ஒரு கதை, ஒரு பெட்டர் ஸ்கேலில், மல்டிபிள் லாங்குவேஜஸில் அதர் ஆடியன்ஸை எப்படி சொல்ல முடியுன்றது மட்டும்தான் எங்கள் ஃபோக்கஸாக இருக்குமே ஒழிய நாங்கள் வந்து ஓகே சாதிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி இது பண்ண மாட்டோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் எஃபர்ட். நீங்கள் உங்களோட ரிவ்யூஸ், இந்த படம் எப்படி நீங்கள் ஒரு நொடிக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ, நல்ல படத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணீங்க. அதனால் இந்த படமும் ஒரு நல்ல படம், இதுக்கும் உங்களோட சப்போர்ட் தேவைன்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.